வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல 5வது மேட்ச் ஆன லக்னோ வர்சஸ் டெல்லி மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு நடக்கு லக்னோவுடைய ஹோம் கிரவுண்டான வாஜ்பாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிட்ச் ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் இந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய சுவாரஸ்யமான இதெல்லாம் நடந்தது. ஓவராலா போன வருஷம் அவங்களுடைய ஹோம் மேட்ச்னு பார்க்கும்போது 7 மேட்ச் யூஸ் பண்ணாங்க. பிட்சோட பவுண்டரி லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றது போல தான் ஆஃப் சைட் எக்ஸிட் பார்க்கும்போது 60 மீட்டர் 69 மீட்டர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கம்மி. ஸ்ட்ரைட்ல வேணா ஒரு 75 மீட்டர் போட்டிருக்காங்க. பட் இந்த கிரவுண்ட் வந்து லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல வந்து ரொம்பவே வந்து பேட்டிங்க்கு சாதகமா தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா 150 பிளஸ் தான் இந்த பிட்சோட எல்லா மேட்சுமே ஸ்கோர் வந்தது. ஒரு 7 மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா டோட்டலா 14 இன்னிங்ஸ் ஆடி இருப்பாங்க. அப்போ 2 பேட்டிங் இருக்கும்போது ஒரு மேட்சுக்கு 2 இன்னிங்ஸ் இருக்கும்போது இந்த 14 இன்னிங்ஸ்லயும் ஒரு மேட்ச் கூட 150க்கு கீழே இன்னிங்ஸ் வரவே இல்லை. ஆனா அதுக்கு முந்தின வருஷம் பார்க்கும்போது அதுக்கு முந்தின வருஷம் பிட்ச் ரிப்போர்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதே பிட்ச்ல லோ ஸ்கோர்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ ஆனால் லாஸ்ட் இயர் வந்து பிட்சை வந்து ஃபுல்லா பேட்டிங் ட்ராக்காவே போட்டாங்க. ஸோ அதுதான் இதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. பவுண்டரி லைன் பார்க்கும்போது ஒன் சைடு வந்து வெரி ஷார்ட், வெறும் 60 மீட்டர் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து 6 அடிக்கிறதுக்கு 4 அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரன் அடிச்சாலும் இந்த பிட்சை வந்து ஸ்கோர் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம் ரீசெண்டா நடந்த மேட்ச் எல்லாம் ரிசல்ட் நீங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து 7 மேட்ச் வந்து இந்த பிட்ச்ல ஆடினாங்க. ஸோ 7 மேட்ச்லயும் வந்து 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, 4 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஒரு ஈக்குவலான ஒரு டஃப் ஃபைட் தான் போயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 235 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோரே வந்து 159 தான் லாஸ்ட் இயர்ல. ஆல்மோஸ்ட் 172 தான் லோ ஸ்கோருங்கிறது நம்மளால நம்ப முடியுதா? ஏன்னா இந்த பிட்ச் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150க்குள்ள ஸ்கோர் பண்ணவே இல்லை. அதே 150 டு 69க்குள்ள 4 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. 70 டு 89க்குள்ள 4 இன்னிங்ஸ், 90 பிளஸ் வந்து 6. ஸோ 90 பிளஸ் தான் அதிகமான ஸ்கோர் வந்து லாஸ்ட் இயர் இதே பிட்ச்ல வந்து வந்துட்டு இருந்தது. லாஸ்ட் இயர் ரிசல்ட் கூட நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ 4 மேட்ச் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸோட விக்கெட்ஸ்லாம் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 10க்கு 2 இங்க வந்து 5க்கு 5 5 6, அதே போல 6-2 6-3 7-4. ஸோ ஃபாஸ்ட் ஸ்பின்னருக்குமே இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. அண்ட் நமக்கு தெரிஞ்சு லக்னோ அவங்களுடைய ஹோம் பிட்சில் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, இங்க ஒன்று வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 3 மேட்ச் மட்டும் அவங்களுடைய ஹோம்ல வின் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து தோக்க தான் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததா லக்னோ வர்சஸ் டெல்லி 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல லக்னோ 3 வின் பண்ணியிருக்காங்க. டிசி வந்து 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க 4 தோத்துருக்காங்க, இவங்க 3 தோத்துருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 209, இவங்களுக்கு 211. லோவஸ்ட் ஸ்கோரே 159, இவங்களுக்கு 143. ஸோ போத் டீம் வந்து ஈக்குவலா தான் இருக்காங்க. 4-3ங்கிறதுல பெரிய வித்தியாசங்கள் இல்லை. அண்ட் இப்போ நம்ம வந்து டிசியோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஷாந்தா, கேஎல் ராகுல் 2 பேர் வந்து டிசியில் வந்து ஓப்பனிங் ஆடலாம். அபிஷேக் போரல் 1 டவுன் 2 டவுன் தி ஸ்டப்ஸ். அதுக்கடுத்து அக்ஷர் பட்டேல், டேவிட் மில்லர், அஜிதோஷ் சர்மா, விக்னேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விப்ராஜ், அதுக்கடுத்து வந்து நம்ம நட்டு, நபி, அடுத்து வந்து குல்தீப் யாதவ், இங்கிலீஷ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் வந்து டிசி வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம நல்லாவே தெரியும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லக்னோ டீமோட பாசிபிள் பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்கிறாங்க இவங்களும். ஸோ மிச்சல் மார்க்ரம் நமக்கே தெரியும் லாஸ்ட் இயர், அண்ட் பூரன், ரிஷப் பண்ட் இந்த சேஞ்ச் எதுவுமே பண்ணல, சேம் லாஸ்ட் இயர். ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாட். ஸோ இந்த டாப் 6 பேட்ஸ்மேனும் வந்து சேமாக தான் வச்சிருக்கிறாங்க.
அதே போல நமக்கு வந்து முகுல்னு சொல்லி ஒரு யங் டேலண்டட் பிளேயர் எடுத்து வராங்க. பவுலிங்ல எந்த ஒரு சேஞ்ச் இல்ல. ஆவேஷ் கானு, மோஷின் கானு, மயங்க் யாதவ், திக்வேஷ் சிங், அப்புறம் வந்து முகமது ஷமீம் புதுசா உள்ள வந்திருக்காரு. மற்றபடி பெரிய மாற்றங்களும் இவங்க டீம்லயும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஸோ ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து கீழே இருந்து மேலே போனோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பவுலர்ஸை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து டிசிக்கு அகைன்ஸ்டாகவும் சரி, லக்னோக்கு அகைன்ஸ்டாகவும் சரி, எப்படி பவுலிங் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லக்னோக்கு அகைன்ஸ்டா டிசி பவுலர்ஸ் எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கடி இருக்காரு. ஸோ ஒன்னாவது பவுலர், ரெண்டாவதா குல்தீப் யாதவ், மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேலண்டட் டொமஸ்டிக்ல நல்ல ஆடினாரு, நல்ல அதிகமா காசு கொடுத்து டிசி வாங்கினாங்க நபியே. ஸோ பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு. ஸோ மூணாவது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்டு இருக்காரு. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் இருக்கிறாரு. ஆறாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷர் படேல் வந்து இருக்கிறாரு. ஸோ 6 பேர் இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து யார் யாருக்கெல்லாம் எத்தனை ஓவர் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கணிக்கணும். ஏன்னா இல்லை அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய பவுலர் வந்து திடீர்னு 2 ஓவர் பவுலிங் பண்ணால் நமக்கு வேஸ்ட். ஸோ நமக்கு எடுக்கக்கூடிய சூஸ் பண்ணக்கூடிய பவுலர் வந்து 4 ஓவராச்சும் நமக்கு வந்து கவர் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற போது என்ன பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஒரு மெயின் ஸ்பின்னர். ஸோ அவர் வந்து எப்போதுமே வந்து அவருடைய 4 ஓவரை வந்து பவுல் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இங்கடி வந்து அவர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், ஸோ வேர்ல்டு கப்லேயே நல்லா பவுலிங் பண்ணி இருக்கிறாரு. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கடியும் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஓவர் வரைக்கும் மேக்சிமம் பவுல் பண்ணிடுவார். ஸோ குல்தீப் யாதவ் இங்கடி 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அதே போல வந்து அக்ஷர் படேல் எவ்வளவு ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு முக்கியமான ஸ்பின்னர். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நட்டுவை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த ஃபார்ம் இல்லைனாலும் மேக்சிமம் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விப்ராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நவியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் 6 பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து யாருக்கு எவ்வளவு ஓவர் கிடைக்குங்கிறத பார்த்தோம். இப்போ இதுல வந்து யாருக்காச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்ஷர் படேலுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்? பேட்டிங் பண்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அக்ஷர் படேலை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிசமான ரன் ஆடுவாரு. ஆனா மற்ற பேட்ஸ்மேனை விட அவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அது பேட்டிங். மற்ற பவுலர்ஸ் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு, அதுதான் வந்து ஒரு பேட்டிங் அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ பேட்ஸ்மேன் கிட்ட கம்பேர் பண்ணும்போது பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு, பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. குறையாம ஒரு 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு 40 ரன்னுக்கு ஈக்குவல் பண்ணுவாரு. ஒரு பவுலர் 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறத ஈக்குவல் பண்ணிடுவாரு. ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து அக்ஷர் படேலுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கிறது நம்ம வந்து குறிப்பா பார்க்க வேண்டியிருக்கு இந்த 6 பேர்ல. அதுக்கு அடுத்ததா வந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறதை நம்ம கவனமா பார்க்கணும். ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த டெத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து கடைசி 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு விக்கெட் வந்து கிடைக்கிறதுங்கிறது இயல்பு தான். ஸோ அதுல யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கடி வருவாரு, அதே போல நட்ராஜன் வருவாரு அண்ட் நபி வருவார். ஸோ இந்த 3 பேருமே வந்து இன்னைக்கு மேட்ச்ல மினிமம் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஷுவரா இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அதே போல மிடில் ஓவர்ஸ்ல பார்க்கும்போது குல்தீப் யாதவ்லாம் வந்து நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர். ஸோ நல்லா வந்து குல்தீப் வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது போன சீசன்ல முதல் 2-3 மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்ச் வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுத்தாரு. கடைசி தான் அவரோட பால் சரியா செட் ஆகாம அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 7 மேட்ச் வரைக்கும் அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது. அதே போல அக்ஷர் படேல் கிட்ட இருந்து நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்குமே நம்ம வந்து ஷுவரா எதிர்பார்க்கலாம். விப்ராஜ் கிட்ட இருந்து அதிகபட்சம் வந்து நீங்க வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இந்த நட்டுவா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், இங்கடியா இருக்கட்டும், இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் டெத்துல வருவாங்க. மிடில் ஆர்டர்ஸ்ல அந்த 3 ஸ்பின்னர் இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ற மாதிரி வந்தாலுமே வந்து நம்ம வந்து
ஸ்பின்னர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு வந்து லக்னோக்கு வந்து ஒரு 200 ரன் டார்கெட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு மிடில் அடிக்கும் போது இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாங்கன்னா மேபி விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. அதே போல நம்மளுடைய பேட்டிங் பார்க்கல, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 6 பேர் வச்சிருக்காங்க. ஸோ நிஷன்கா, கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், மில்லர். இதுல யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அக்சர் பட்டேலுக்கு இந்த 6 பேர்ல இல்லாத ஒரு அட்வான்டேஜ், பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்தா கூட 30 ரன் அடிக்கிறதுக்கு சமம். ஸோ அதனாலே அது ரொம்ப முக்கியம். அடுத்ததா கேஎல் ராகுலுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஒரு கேட்ச் பிடிச்சாலே 8 பாயிண்ட்ஸ். ஸோ 2 கேட்ச் பிடிச்சாருனாலே ஒரு 16 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் வந்து 16 ரன் அடிக்கிறதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி ஆயிரும் அந்த 2 கேட்ச். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணார் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ 2 பேருக்கு வந்து ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த 2 பேரையும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. மீதியை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஷன்கா, கேஎல் ராகுல் நம்ம சொல்லவே வேணாம், ரொம்ப பொறுமையா உருட்டினாலும் ஒரு 40+ ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. நிஷன்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பா. ஆனா ஒரு குறைஞ்சது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25+ இந்த மாதிரி ரன் வந்து நிஷன்கா கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அபிஷேக் போரல் டொமஸ்டிக்லாம் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தாரு நம்ம பார்த்தோம். அண்ட் போன வருஷம் ஐபிஎல்லுமே நல்லா ஆனார். ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அங்க வந்து லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல வந்து அப்படி பாலை ஸ்விங் பண்ணி அனுப்பி விக்கெட் உடனே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஒரு 20-25 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டப்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு 20-30 இந்த கேட்டகரியில தான் அவர் வந்து அதிகமான ஒரு ஆவரேஜா வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அக்சர் பட்டேல் பேட்டிங்ல எவ்வளவு அடிச்சு கொடுத்தாலும் அது வந்து ஒரு பூஸ்ட் தான். ஏன்னா அவரை நம்ம பவுலரை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடி வர்றதெல்லாம் லாபம். அடுத்ததான் மில்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டா இருப்பாங்க. அதே போலதான் அசுதோஷ் சர்மாவும். அவங்க 2 பேருக்கும் பேட்டிங் கிடைக்குமா கிடைக்காங்கிறது பெரிய கேள்வியா தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது லக்னோ பிளேயர்ஸ். ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 பவுலிங் ஆப்ஷன் தான் ப்ராப்பரா வச்சிருக்காங்க. யாரெல்லாம்? ஆவேஷ் கான், அதுக்கு அடுத்ததா வந்து மோஷின் கான், அடுத்தது மயங்க் யாதவ், அடுத்தது திக்வேஷ் சிங், அதுக்கு அடுத்தது முகமது ஷமி. 6வது ஆப்ஷன்ல மார்க்ரம் இருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ இந்த இதுல பார்க்கும்போது 6 பவுலிங் ஆப்ஷன்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறது நமக்கு கண்ணு திறந்தாலே தெரியும். மார்க்ரம் ஓப்பனிங் வந்துருவாரு. ஸோ ஓப்பனிங் வந்து மார்க்ரம் வந்து ஒரு 20 ரன் தான் அடிக்கிறாரு. ஆனா இந்த 6வது பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு 2 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட ஒரு பேட்ஸ்மேன் வந்து 50 ரன் அடிக்கிறதுக்கு ஈக்குவல் பண்ணிடுவார். எப்படி 20 ரன் அடிச்சுக்கிட்டு 50 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனோட பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிடுவார். ஸோ அந்த காரணத்துல பவுலிங் ஆப்ஷன்ல 6 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு அடிஷனல் ஆப்ஷன் இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து மார்க்ரம்க்கு வந்து கண்டிப்பா இருக்குது. ஸோ நம்ம மார்க்ரம் வந்து கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஸோ இந்த 6 பேரோட ஓவர் பவுலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து திக்வேஷ் ஒரு மெயின் ஸ்பின்னர். ஸோ 4 ஓவர் கன்ஃபார்ம். முகமது ஷமி ஒரு 4 ஓவர் கன்ஃபார்ம். மயங்க் யாதவ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மோஷின் கான் ஒரு 3 ஓவர், ஆவேஷ் கான் ஒரு 4 ஓவர்னாலும் மார்க்ரம் வந்து ஒரு 2 ஓவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா மார்க்ரம் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் பவுல் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இன்னைக்கு உங்களுடைய ஓவர் வச்சு பார்க்கலாம். ஸோ குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங்ல பண்ணும்போது டெத்ல யார் அட்டாக் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் வந்து டெத் ஸ்பெஷலிஸ்ட். ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் டெத்ல பவுலிங் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் பவுல் பண்ணும்போது நம்ம 2 விக்கெட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ டெத்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது டெத்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஷமி ஃபர்ஸ்ட்ல பவுல் இன்னைக்கு லக்னோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி இனிஷியல்ல விக்கெட் எடுக்கிறதுலாம் ஷமி வந்து செம கிங். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா நான் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்ப்பேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணா 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்பேன். திக்வேஷ் சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரியும். 14 மேட்ச்ல 11 மேட்சோ 12 மேட்சோ மினிமம் 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஏதோ ஒரு 2 மேட்ச் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால முக்கியமான ஒரு ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வித்தியாசங்கள் இல்ல. 1-2 விக்கெட் தாராளமா ஒரு 40 இதுல இருந்து 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம்.
மயங்க் யாதவ் மோஷன் கானை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூடு பிளேயர்ஸ் தான். ஸோ அதிகபட்சம் ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்குது. அடுத்ததா பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ், மார்க்ரம், பூரன், பண்ட், பதோனி, அப்துல் சமான் லாஸ்ட் இயர் சேம். இதுல வந்து நம்ம பார்த்தாச்சு மார்க்ரம்க்கு வந்து ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு, 2 ஓவர் இருக்கு. அப்படிங்கும்போது மற்ற பேட்ஸ்மேனை விட அவருக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறார். அதே போல விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கும்போது 2 கேட்ச் இல்ல ஒரு கேட்சும் ஒரு ரன் அவுட்டும் பண்ணா கூட 18 பாயிண்ட் கிட்ட இல்ல 18 இல்ல 8 6 14 பாயிண்ட் வந்துரும். சோ அப்படிங்கும்போது அந்த 14 பாயிண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான். பூரன் வந்து 30 ரன் அடிக்கிறப்போ நிக்கோலஸ் நம்ம பண்ட் வந்து ஒரு 15 ரன் அடிக்கிறதும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஸோ அதனால இந்த 2 பேரையுமே வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதுக்கு அடுத்ததா வந்து மார்க்ரம் 2 பேருமே ஹிட்டர்ஸ் தான். வந்தா வருது போனா போது அடிக்கக்கூடிய பிளேயர். மார்க்ரம் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, மார்க்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஐபிஎல் வந்தா ஃபார்ம் வந்துருவாரு. நிக்கோலஸ் பூரன் சொல்லவே வேணாம், நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கு. நிறைய டொமஸ்டிக் ஆடுறாரு, இன்டர்நேஷனல் இல்ல டொமஸ்டிக் ஃபுல்லா ஆடுறாரு. மும்பைக்கு அந்த இது கண்டர்கள் எல்லாம் போட்டு ஆடுறாரு. ஸோ நல்ல ஃபார்ம். பண்ட் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாரு நமக்கே தெரியும். ஏன்டா பண்ட எடுத்தோம் லெவலுக்கு எப்பா அந்த மாதிரி நம்ம வச்சு செஞ்சுட்டாரு. அண்ட் பதோனி ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு 20 to 30 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ நான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 பிளேயர்ஸ் வந்து 2 டீம்ல இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருந்து ஒரு 6 பேரும் இந்த டீம்ல இருந்து ஒரு 6 பேரும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் பிளேயரா வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்ரம். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு மற்ற பிளேயர்ஸோட. ரிஷப் பண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்குது. அதுக்கு அடுத்ததா வந்து ஆவேஷ் கான் டெத்ல பவுல் பண்ணுவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிக்வேசிங் மினிமம் 1 ல இருந்து 2 விக்கெட். அதுக்கப்புறம் வந்து முகமது ஷமி ஸோ ஒரு நல்லா ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நான் சூஸ் பண்றது நிக்கோலஸ் பூரன். ஸோ நான் வந்து ஸ்டார் பிளேயரா வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து மார்க்ரமு, பூரனு, பண்ட் பேட்டிங் ஆப்ஷன்ல இருந்து 3 பேரை சூஸ் பண்றேன். பவுலிங்ல முகமது ஷமி, ஆவேஷ் கான், டிக்வேசிங். ஸோ இந்த 6 பேரை நான் சூஸ் பண்றேன். அதே போல நம்ம டிசி டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறது வந்து கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் வந்து அக்சர் பட்டேல். இந்த 2 பேருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவை மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து இங்கிடி நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறார் நமக்கு தெரியும். அதே போல நட்ராஜனையும் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அபிஷேக் போரலை வந்து ட்ரை பண்றேன். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் கவர் பண்ண மாதிரி, பவுலிங்லையும் 3 பேர். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டார் பிளேயரா நான் இன்னைக்கு சூஸ் பண்றது இவங்க தான். நல்ல பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்குது. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஎன்விசி. யாருக்கெல்லாம் சிஎன்விசி கொடுக்கலாம்? நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். மார்க்ரம் வந்து சிஎன்விசி போல ஆப்ஷன்ஸ் இருக்கு, சிஎன்விசி போகலாம். அதே போல ஆவேஷ் கானுக்கு சிஎன்விசி போகலாம், டிக்வேசிங்க்கு சிஎன்விசி போகலாம். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு சிஎன்விசி போகலாம், அக்சர் பட்டேலுக்கு சிஎன்விசி போகலாம், குல்தீப் யாதவுக்கு சிஎன்விசி போகலாம். அதே போல வந்து இங்கிடிக்கு வந்து சிஎன்விசி வந்து போகலாம். ஸோ 8 பேர் வந்து கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 பிளேயருக்கும் நீங்க கேப்டன், வைஸ் கேப்டன் கொண்டு போகலாம். அண்டர் வேல்யூடு கொஞ்சம் லோல ரிஸ்கா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பதோனியை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மயங்க் யாதவையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த 2 பேரையுமே கொஞ்சம் யங் பிளேயர்ஸ், உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் தான் சொன்னா அந்த நபிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டொமஸ்டிக்லாம் சூப்பரா ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ அதனால நபி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இங்க பொறுத்த வரைக்கும் நிஷன்காவையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு அடிச்சா நீங்க 80-70 அடிச்சிடக்கூடாது. ஸோ ஒரு வேர்ல்டு கப்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் அதுக்கு முன்னாடிலாம். ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ இந்த 4 பேரையுமே கொஞ்சம் கவனமா ட்ரை பண்றதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நினைக்க லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு அனுப்புங்க, டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்க, யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.